ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேட் பற்றி தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடில் இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் இருக்குது. ஸ்டாக் ட்ரேடிங், எம்எக்சி ட்ரேடிங், அதே மாதிரி இண்டெக்ஸ் ட்ரேடிங், ஸோ அதில் ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸோ சம்திங் இன்ட்ராடே மாதிரி பண்ணுறது, நிறைய டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும்தான் ஒரே நாள்லே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ப்ளஸ் கொஞ்சம் லக்கும் பொறுமையும் இருந்து அப்படின்னா ஒரே நாளில் கூட ஹீரோ ஆக முடியும். ஐ மீன் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சு கூட ஒரு பெரிய 5000 10,000 வச்சு கூட 50,000 1,00,000 கூட ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து அடிக்கடி நம்ம ஆப்ஷன் ட்ரேட் மார்க்கெட்டில் எக்ஸ்பிரி டே அன்னைக்கெலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து காமனாக எல்லோரும் சொல்லுவாங்க, 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுவும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்றைக்கு மார்க்கெட்டில் ஹெவி வால்யூம் வந்து மூவ் ஆகுதோ அன்னைக்கெலாம் வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 ட்ரேட் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ 2 ட்ரேடும் நான் வந்து மதியமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரேடை மட்டும் நான் வச்சுருந்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 பக்கத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. என்னோடய டோட்டல் பட்ஜெட்டே 20K தான். அப்போனா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்குது. அதை சரியாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி உள்ள ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து சொல்கிறேன். சரியா? இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்றைக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹெவி ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா நாளும் கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது. என்றைக்கெலாம் கிடைக்கும் அப்படின்னா இதோ மூவ் ஆகிரு பாருங்கள். 90 டிகிரி மூவ் என்றைக்கு வருதோ, 90 டிகிரி மூவ் மீன்ஸ் எக்ஸாக்டாக 90 டிகிரியில் மூவ் ஆகாது, ஆனாலும் கிளியர் அப் ட்ரெண்டை தான் 90 டிகிரி மூவ்னு சொல்லுவோம். சரியா? இந்த அப்பா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா, அதே மாதிரி இந்த ஏரியா அப்பா இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே அப்பா இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்பா ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஹெவியாக 90 டிகிரி மூவ் வந்து கொடுக்குதோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற நேரம் சைடுவே மார்க்கெட்லேயோ வந்து வால்டிலிட்டி இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த பெரிய அளவு ஹியூஜ் ப்ராஃபிட்லாம் வந்து புக் பண்ண முடியாது. ஆனால் இந்த நாட்களில் பெரிய அளவு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நார்மலாக ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்குள்ளதே எடுப்போம். சரியா? ஒரு 19,700 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருன்னு வச்சுடுங்க. ஸோ நிஃப்டியோட அவரேஜ் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100 பாயிண்ட் தான் வந்து அப் ஆகும். சரியா? 100 அப்பானாலே பெரிய விஷயம். ஒரு 50 பாயிண்ட் அவரேஜாக மூவ் ஆகும். சில நாள் நல்லா மூவ் ஆச்சுன்னா 100 பாயிண்ட் அப்படின்னு வரும்போது இந்த அவுட் ஆஃப் த மணினா, இந்த மணி அவுட் ஆஃப் த மணினா என்ன அப்படின்னா, இதுக்கு கீழே வர்றது எல்லாமே இந்த மணின்னு வரும். ஸோ 19,650 19,600 அந்த இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வராது. 19,750 800 900, ஸோ இந்த மாதிரி 20,000 இந்த மாதிரிலாம் வரக்கூடியதெல்லாம் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக, அதாவது இந்த மாதிரிலாம் 90 டிகிரி மூவாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி மூவாக அமைஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுவும் எக்ஸ்பிரி டே அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? மற்ற நாளும் வந்து ப்ராஃபிட் வரும். எக்ஸ்பிரி டேனா இன்னும் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அந்த மார்க்கெட் இந்த 19,700 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அது வந்து இங்கே 20,000லாம் போக போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள பாயிண்ட்டு, ஸோ 19,900, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட்டாக எல்லாருமே போகாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஆர்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான மூமெண்ட் வந்து அன்னைக்கு வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகி 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு கூட மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி லோவிலேருந்து ஹை பார்த்திங்கன்னா 740 கிட்டத்தட்ட 20,000 போயிருக்கு. ஸோ 250 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 250 பாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் ரேராக தான் வரும். அதுவும் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்கே அவுட் ஆஃப் த மணியில் யாரெல்லாம் ஆர்டர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் தான் நானும் இன்றைக்கி வந்து ஆர்டர் எடுத்தது. ஸோ நம்ம அவுட் ஆஃப் த மணி, ஸோ ஒன்று வந்து பேலன்ஸ் இல்லாதனால அவுட் ஆஃப் த மணியில் வந்து ஆர்டர் எடுத்தேன். இன்னொன்று என்ன எதிர்பார்த்தேன்னா மார்க்கெட் அப்பாகும். ஸோ இருந்தாலும் அங்கே வருமானு தெரியாது. ஸோ வந்துச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஆர்டர் எடுத்தேன்.
அதுவும் என்ட்ரி நான் வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது என்ட்ரி அதை பேஸ் பண்ணினா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம். ஸோ எடுத்துக்கிட்டு நான் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியா, ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ மேபி இந்த மாதிரி மார்க்கெட் போய்கிட்டு திரும்ப டவுன் ஆகிட்டுனா நமக்கு வந்து லாஸ் ஆயிரும் அந்த மைண்ட் செட்டில் நான் வந்து இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி நடந்த மார்க்கெட் எல்லாமே பார்ப்போம். ஸோ என்னோடய லைவ் ட்ரேடை வந்து நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 19,900. சரியா, ஸோ இதுதான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது என்ட்ரான ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் இங்கே கீழே. ஸோ 12.75 என்ட்ராயிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்துலேயே என்ட்ராயாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் என்ட்ரி போட்டு வச்சுருந்தேன் 10 ரூபாயில். அந்த 10 ரூபா வராமலே மார்க்கெட் நின்றுட்டு இருந்து. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு 150 குவான்டிட்டி எடுத்தேன். 150 குவான்டிட்டி எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக். ஐ திங்க் நான் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். லேட்டராக தான் வந்து பார்த்தேன் நான் இந்த 2 ஆர்டருக்கும் சேர்த்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டே வெறும் 5000 ரூபா தான். சரியா, நான் வந்து செக் பண்ணது வந்து ஆகஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஆர்டரை வந்து செக் பண்ணிவிட்டு இவ்வளோ பேலன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ லேட்டர் தான் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது வெறும் 5000 ரூபா தான் இந்த ஆர்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11 ரூபா 90 காசு இந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இந்த ஆர்டர் லாஸ்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணது பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ரூபா ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். ஆனால் இந்த ஆர்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 80 ரூபா. 80 ரூபாய்க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட் போயிருக்குன்னா, ஸோ இந்த ஆர்டர் நான் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா ப்ராஃபிட் இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டுமே வந்திருக்கும். சரியா, ஆனால் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பாருங்கள், வெறும் அவரேஜ் ப்ரைஸ் 11 ரூபான்னு வச்சுக்கோங்க. 400 லாட், 400 இன்ச்சு 11 எவ்வளோ, 4400. ஸோ ஃபீஸோடு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500, பிலோ 5000 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஆர்டரை நான் வந்து ஹோல்டு பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா, காலையில் வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கான மூமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்து நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டேனால் சரி இனி வந்து மூவ் ஆகாது அப்படின்னு நினச்சி மூவ் ஆகாதுன்னு இல்லை, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து அடுத்து எடுத்தேன். ஸோ அந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா 500 குவான்டிட்டி வந்து எடுத்தேன். ஸோ அந்த 500 குவான்டிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் எடுத்தேன். ஐ திங்க் சார்ட்டில் தெரியுதான்னு தெரியல, காமிக்கிறேன். யா, ஸோ இந்த இதுதான் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு, திரும்ப அப் ஆகி இந்த ஏரியாவில் என்ட்ரானேன். 11:21 என்ட்ராயிருக்கேன். ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் என்ட்ரி இதுதான். ஸோ ஒரு டவுன் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோனில் டச் பண்ணியிருந்து, இன்னொன்று பாருங்கள் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி டவுன் ஆகிருக்கு, திரும்ப ஹையர் லோ ஃபார்ம் ஆகி டவுன் ஆகிருக்கு, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சுன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் ஆகும். ஒரு பிரேக் அவுட்டுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செயின் சார்ட்டில் ஒரு டிமாண்ட் ஜோனும் வந்து இருக்குது. சரியா, ஸோ அப்போ 2 ரீசன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், 11:21க்கு பை வந்து எடுத்திருக்கேன். பை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ 12 மணினா இந்த ஒரு பெரிய கேண்டில் மூவ் ஆனதுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெரிய கேண்டில் மூவ் ஆனதும் க்ளோஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடன் மூமெண்ட் இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் க்ளோஸ் பண்ண ரீசன் என்னென்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன். சரியா, ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓவரால் ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மேபி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெரிய மூமெண்ட் இந்த கேண்டில்லே வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் அப்படி நின்றுட்டு இருந்து ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த 2 ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு பிறகும் ஒரு மூவ் நான் வந்து இந்த மூவை பார்த்துக்கிட்டே முடிச்சிட்டேன். அதான் அந்த குரூப்பில் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். க்ளோஸ் பண்ண பிறகு அனதர் ஒரு 90 டிகிரி மூவ், அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட்டில் என்ன நடந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 19,900 எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மூமெண்ட். 10 ரூபாயில் இருந்தது கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு போயிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா 19,850 எடுத்தது பார்த்திங்கன்னா 130 ப்ளஸ் போச்சு. ஸோ அப்போது ஒரு ஹியூஜ் மூமெண்ட். ஆனால் நான் புக் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 10 பாயிண்ட் தான். 25 என்ட்ராகி 35 வெளியே வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 11 சம்திங்கில் என்ட்ராகி 14.90 வந்திருக்கேன். ஆனால் அது முடிஞ்சது எல்லாமே ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கு.
நான் வச்சுருந்தேன் 12 மணிக்கு நான் வந்து எல்லா ஆர்டரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகியாச்சு. ஒரு 5965 ரூபா, கிட்டத்தட்ட 6000 ரூபா புக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். ஆனால் அதே ஆர்டர் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல மடங்கு 25 ரூபாயிலேருந்து 125 போயிருக்குன்னா எத்தனை மடங்கு அப்பா இருக்குது? 5 மடங்கு அப்பா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரெண்டிங் டேயாக இருக்கிற அன்னைக்கு பாசிபிள். இன்றைக்கி மட்டும் இல்லை, அடிக்கடி இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்றைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து ஒரு வேர்டு அடிஷ்னல் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லக்கும் நமக்கு வந்து இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். அப்படி இருந்து அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரெண்டிங் டேஸில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவும் எக்ஸ்பிரி டேயாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து செல் பண்ணி ப்ரீமியம்லாம் லோவாக இருக்கும். எக்ஸ்பிரி டேனா ப்ரீமியம்லாம் லோவாக இருக்கனால உங்களால் வந்து இதே மாதிரி ஹை லாட்லாம், ஹை லாட் மீன்ஸ் நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லாட்டு போட்டிருக்கேன், அடுத்து 10 லாட்டு போட்டிருக்கேன். ஸோ 5 லாட்டு 10 லாட்லாம் வந்து பிலோ 10,000 ரூபி 20,000 ரூபியிலே வந்து போட முடியும் எக்ஸ்பிரி டேயாக இருக்கும்போது. அன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 3x 5x வரைக்கும் ஈஸியாக வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.